ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்து. அது என்ன கோயிலுன்னு நம்ம கங்காதேஸ்வரர் அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அது எங்கே இருக்குன்னு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கோவளம் கடற்கரையில் தான் இது அமைக்கப்பட்டுள்ளது. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு இந்த கோவில் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் நம்ம கோவளம் கடற்கரையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை அமைச்சிருக்கிறது எப்படின்னு நுண்ணிய நம்ம சிற்பக்கலையால் கொண்டு தான் இந்த கோவிலை மொத்தமுமே அமைச்சிருக்காங்க. இந்த சிலைகள் ஒவ்வொரு சிலைகளும் தனியாக தெரியும். சிற்பக்கலைகள் அப்படி நுண்ணியமான முறையில் தான் இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் நம்ம அந்த கோவில் வெளி தோற்றங்களை நிறைய சிற்ப சிலைகள் அமைச்சிருக்காங்க. அந்த நுண்ணியமான அந்த சிற்ப சிலைகள் பார்ப்பதற்கு நமக்கு கண்களுக்கு மிரட்டலாகவே இருக்குது. எப்போவுமே நம்ம அது பார்த்துட்டே ஒவ்வொரு சிலைகளையும் பார்த்துட்டே கொஞ்ச நேரம் அந்த வெளியிலேயே பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. அப்போ வெளி தோற்றமே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் தான் இருக்குது. அடுத்தது இது என்னன்னா, நம்ம அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் பூஜைக்கும் நம்ம இதுக்கும் ஃபஸ்ட்டிலே டிக்கெட் எடுத்து தான் போகணும். அப்போந்தான் நம்ம அந்த கோவிலுக்குள்ளே பூஜை அந்த நமஸ்காரம் அந்த இதெல்லாம் பூஜையெல்லாம் நடக்கும்போது நமக்கு எளிய முறையில் இருக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சுன்னா அது சூப்பராக இருக்கும். உள்ளே எவ்வளோ நேரத்துக்கு எந்த டைமுக்கு பூஜை இருக்கும். இது எப்படின்னா காலையில் 7 மணி டு 9 மணி வரைக்கும் அங்கே கோவில் நட திறந்துருக்கும். அது கழிஞ்சு என்னன்னா அங்கே எல்லாம் நல்ல சூப்பராக தான் இருக்கும். பூஜையெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம நின்று நிதானமாக பார்க்கலாம். அவசரம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் பதிலளிப்பாங்க. அடுத்தது என்ன விஷயம்னா நம்ம சிவன் என்ன இதுன்னு ஆலிமலை சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் பின்புறம் கடற்கரை ஒட்டிய பிரம்மாண்டமான சிவன் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது காங்கிரீட்டில் தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சிலை அமைக்கப்பட்டு பணியை தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் நடைபெற்றது. 6 ஆண்டுகள் நடைபெற்று இறுதியாக 2020ஆம் ஆண்டு இறுதியில் நிறுவப்பட்டது. இந்த சிலை வடிவமைக்க பணியை திருவனந்தபுரம் நுண்கலை கல்லூரி படித்த மாணவனான PH தேவதத்தன் என்பவர் தான் செய்தார். இந்த சிலையை வித்தியாசமான முறையில் தான் இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. இது சிறிய பறவையின் மீது நிற்கிற போலையும் கல்லுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற மேலேயும் ஒரு காலை ஊன்றிய போலையும் அமைச்சிருக்காங்க. அது அப்படி தான் இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலின் மேல் கூரையில் நம்ம பால் கிடையாத மாதிரி அமிர்தம் கிடையாத மாதிரி ஒரு படத்தோற்றங்களும் கொடுத்துருக்காங்க. இது அந்த சிவனின் கீழ் பகுதி. இது கீழே நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கு நுழைவு பகுதி. அந்த நுழைவு பகுதியை தான் நான் இந்த இதில் காட்டியிருக்கேன். அதுவும் பிரம்மாண்டமான முறையில் தான் இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடமே அடியில் சிவனுக்கா குகை அந்த சிவன் சிலைக்க குகைக்குள்ளே தான் இந்த இடம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த குகை நம்ம அந்த குகைக்குள்ளாடி போகும்போது மட்டும்தான் எடுக்க முடியும். மீதி எல்லாமே இருட்டாக இருக்கும். அது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள். அது சூப்பராக இருக்குது. அது அந்த கோவிலுக்கு உள்ள அந்த குகை டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அது டிக்கெட் ரேட்டு என்னன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். எல்லாம் சுற்றி பார்த்தேன். அப்போ எல்லாம் சுற்றி பார்த்தது உள்ளே அந்த தெய்வங்களுக்கு வரலாறு படங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது நமக்கு வீடியோ எடுக்க முடியாது. வெளியில் நான் கடற்கரையை வெளி பின்புறம் சுற்றி பார்த்தது. நான் அந்த சிவபெருமானின் பின்புறத்தை பாருங்கள். பின்புறம் எப்படி இருக்குன்னு அது கடற்கரையில் அது நமக்கு உசரத்தில் இருக்குது. அது எப்படின்னு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு சூலாயுதம் அவர் கையில் மேல் நிறுவப்பட்டதற்கு அதுவே நல்ல சூப்பராக இருக்கும். அது தாங்கினது போல் அந்த சூலாயுதத்தை தாங்கினது போல் இருக்கும். அந்த சூலாயுதம் அப்படியே கீழே உண்டியது போலவும் அமைக்கப்பட்டுள்ளது.
அது வந்து நம்ம அது ஜடா முடி, அது ஜடா முடியை தாங்கினது போலவும் அப்புறமா அப்படியே விரிச்சு விட்டிருக்கிறது போலவும் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மிக பிரம்மாண்ட முறையில் செய்யப்பட்ட இந்த சிலையின் முன்புறம் வந்து நம்ம வந்து அந்த முன்புறம் வந்து நம்ம சென்று பாக்கிய மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம முன் சைடு வந்து பாக்கிய மாதிரி தான் அந்த சிலை இருக்கும். இந்த சிலை வந்து மேலே வந்து தலையை வந்து தலைமுடியை பிரித்து விட்டுருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த சிலை வந்து 58 அடி உசரத்தை அமைச்சிருக்காங்க. இது வந்து அடுத்தது வந்து நம்ம கீழே வந்து அந்த கடற்கரையை சுற்றி அந்த பின்புறம் வந்தால் அது வந்து பின்புறத்தில் வந்து தான் இந்த 28 அடி உசரம் வந்து நமக்கு தெரியும் பார்க்கும்போது. அடுத்து இந்த கடற்கரை எல்லாமே சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம வேறு இது இப்போ லொக்கேஷனில் இருக்குது. அந்த இது வந்து கோவளம் பீச் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நன்றி, வணக்கம், பாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.